ஏதோ ஒரு வகையில நம்மை திருத்த வேண்டும் என்று அந்த பேராற்றல் நினைத்து கொண்டால் எளிய முறையில சாதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்றை வைத்து கூட நம்மை அந்த பேராற்றல் திருத்தி விடுவார். ஆனால் அவர் என்ன கொள்ள வேண்டும், நம்மை திருத்த வேண்டும் என்று தூதுவளை கீரையை வைத்து எவ்வளவு பெரியவர், ராமானுஜருக்கே குருவாக இருக்கக்கூடிய ஒருவரை அந்த பேராற்றல் திருத்தி இருக்கிறார். இது என்ன, தூதுவளையை வைத்து அப்படிப்பட்ட குருவை எப்படி பகவான் திருத்தினார்? ஏன் அவரை திருத்த வேண்டும்? ஆள வந்தார். நாத முனிகளினுடைய பேரன், சிறு வயதிலேயே அபாரமான அறிவும் வாக்குத்திறனும் பெற்றிருந்தார். அரசவையில ஒரு பிரம்மாண்ட வாதப்போர், அந்த வாதப்போரில ஆக்கியாழ்வான் என்கிற செருக்குடைய பெரிய பண்டிதரை அளவந்தார் தோற்கடித்தார். அந்த போட்டி நடைபெறுகிற பொழுது மன்னனும் அரசியும் தங்களுக்குள்ளே சபதம் செய்து கொள்கிறார்கள். யமுனைத்துறை தேவர் தோற்று விடுவார், அவர் ஜெயித்தால் என் ராஜ்யத்தினுடைய பாதியை அவருக்கு தருகிறேன் என்று மன்னர் சொல்லுகிறார். அரசி, யமுனைத்துறைவர் நிச்சயம் வெல்வார், தோற்றால் நான் என் அரச பதவியை துறப்பேன் என்று சொல்லுகிறார். இறுதியில அளவந்தார் வெற்றி பெற்று மன்னர் தந்த வாக்குப்படி ராஜ்யத்தினுடைய பாதியை பெற்று அரசாட்சி செய்ய தொடங்குகிறார். ஆனால் அரச பொறுப்புகளில் முழுமையாக மூழ்கியதால் ஆன்மீக சிந்தனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கி இருக்கிறார் அளவந்தார். அதனை கவனித்த மணக்கால் நம்பி அளவந்தாரை ஆன்மீக பாதைக்கு மீண்டும் அழைத்து வர ஒரு நுட்பமான வழியை தேர்ந்தெடுக்கிறார். இங்குதான் தூதுவளை கீரை வருகிறது. ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருந்த அளவந்தார் இப்போது அரச பதவியை ஏற்ற பின்பு அந்த சிந்தனையிலிருந்து விலகத் தொடங்கி விட்டாரே, அவரை திரும்பவும் ஆன்மீக சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டுமே. என்ன செய்ய? பேராற்றல் அனுப்பி வைத்தவர் மணக்கால் நம்பி அவர்கள். இப்போ மணக்கால் நம்பி அவர்கள் தினமும் அரண்மனைக்கு வந்து தூதுவளை கீரையை ஆளவந்தாரினுடைய உணவுக்காக வழங்க தொடங்கினார். நாட்கள் கிடக்கிறது. ஒரு நாள் கீரை வருவது நிறுத்தப்படுகிறது. இந்த தூதுவளை கீரை வருவது நிறுத்தப்படுகிறது. அப்போது ஆளவந்தார் கேட்டிருக்கிறார், சில நாட்களாக தூதுவளை கீரை ஏன் வரவில்லை? அதற்கு மணக்கால் நம்பி அவர்கள், உங்கள் பாட்டனார் தேடி வைத்த நிதி ஒன்று என்னிடம் இருக்கிறது, அதை உங்களிடம் சேர்ப்பதற்காகவே இங்கு தினமும் வருகிறேன், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, தினமும் வாருங்கள். மணக்கால் நம்பி தினமும் வந்து கீரையையும் பகவத்கீதையினுடைய உள்பொருளையும் ஆளவந்தாருக்கு உபதேசிக்க ஆரம்பித்திருக்கிறார். பாட்டனார் தேடி வைத்த நிதி இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அதை மனதில் வைத்துக் கொண்டு ஆளவந்தார் மணக்கால் நம்பியை வர சொல்ல, மணக்கால் நம்பி அவர்கள் கீரையை கூட கொண்டு வந்து பகவத்கீதையினுடைய உட்பொருளையும் ஆளவந்தாருக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். தூதுவளை கீரையினுடைய மகத்துவம் சாதாரணமானது என்ன? சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு அது அருமருந்து. மூளை செயல்பாட்டை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை கொண்டது தூதுவளை கீரை. கபநாசினி என்று சிறப்பு பெயர் பெற்றது தூதுவளை கீரை. ஞான பச்சிலை என்று சொல்லுவார்கள். இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய தூதுவளை கீரை அளவந்தாரினுடைய மனதையும் மெல்ல மெல்ல ஆன்மீகத்திற்கு அப்படியே திருப்பி இருக்கிறது. பெரிய பெருமாளே உண்மையான நிதி. மணக்கால் நம்பியினுடைய உபதேசத்தால் அளவந்தார் முழுமையாக அப்படியே ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார். அப்போ ஆன்மீகம் என்கின்ற நிதியைத்தான் நம்மளுடைய பாட்டனார் சேர்த்து வைத்திருக்கிறார். அதைத்தான் மணக்கால் நம்பி நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார் ஆளவந்தார். பிறகு அவரை ஸ்ரீரங்கம் அழைத்து சென்று பெரிய பெருமாளை காட்டி மணக்கால் நம்பி அவர்கள் சொல்லி இருக்கிறார், உங்கள் பாட்டனார் தேடி வைத்த உண்மையான நிதி இதுதான். ஆளவந்தார் உணர்ந்திருக்கிறார், பரமனே உபேயம், பரமனே உபாயம், இறைவனே இலக்கு, இறைவனே வழி என்று முடிவு செய்திருக்கிறார். அன்றிலிருந்து அவர் முழுமையாக வைணவ தர்ம பணியில தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஆளவந்தார் ஸ்ரீ ராமானுஜனுடைய மானசீக ஆசான். எத்தனை நூல்கள் அவர் அருளியது! என்ன விஷயம்! செல்வம் நிரந்தரம் அல்ல, உண்மையான செல்வம் இறைபக்தி. எளிய வழியில் கூட அந்த இறைவன் நினைத்தால் நம்மை திருத்துவார். திருத்தட்டும், நல்லதை எல்லோருக்கும் கொடுக்கட்டும்.